கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய யோவான் கூறினதான மிகவும் ஒரு பலமுள்ள ஆணித்தரமான தேவனுடைய வார்த்தைகளை குறித்து இந்த நாள்களிலே பார்க்க போகிறோம். இவைகள் எல்லாமே யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் யோவான் எழுதின நிருபங்களிலும் காணப்படுகிறது. இந்த நாளிலே கூட முதலாவதாக அவருடைய எழுதினதான முதல் நிருபத்தில் முதல் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல மிக தெளிவாக ஒரு அறிக்கையை அவர் செய்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பதை யோவான் மிக மிக தெளிவாக அறிந்து கொண்டார். அதோடு கூட அவரிடத்தில் எந்த விதமான இருள் இல்லை என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். இதன் மூலமாகத்தான் இதை ஒரு விசேஷமாக அறிவிக்கை செய்கிறார். இதை யாருமே எத்தனையோ சீஷர்கள் நிருபங்களையும் சுவிசேஷத்திலையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட யோவான் தெளிவாக சொன்னது போல யாருமே சொல்லவில்லை. ஆகவே தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த தேவன் ஒளியாய் இருக்கிறவர் நம்முடைய இருளை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும் நம் மீது பிரகாசிப்பதற்காகவும் அந்த ஒளி காணப்படுகிறது. அதில் கொஞ்சம் கூட இருள் இல்லை என்று பார்க்கிறோம். அதில் எவ்வளவேனும் இருள் இல்லை, கொஞ்சம் கூட இருள் இல்லை. ஏனென்றால் அவர் பரஞ்சோதியாக நல்ல வெளிச்சமாக காணப்படுகிறார். அவருக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆகவே அந்த வெளிச்சத்தின் தேவன் நம் மீது பிரகாசிக்கின்ற பொழுது நமக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த வெளிச்சமாக இருக்கிறீர் என்பதை யோவான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள் நாங்கள் இருக்கும் பொழுது உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சாட்சிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.